தொடர் விடுமுறையை ஒட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இன்று இரவு 7 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம் வழியாக நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இதேபோல நெல்லையிலிருந்து இன்று காலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயிலானது விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நாளை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்தடையும். இதனிடையே ஆயுத பூஜை விடுமுறையை முடித்துக் கொண்டு நாளை சென்னை திரும்பக்கூடிய பயணிகளின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர், தாம்பரம் இடையே 6 புறநகர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணையை தொடங்கும் என்றும் இதன் மூலமாக முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பலவற்றிலும் இந்தியாவுக்கு முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என்று அனைவரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டிருக்கூடிய அவர் இந்த கூட்டு முயற்சியில் அனைவருடைய யோசனைகள், ஆலோசனைகளையும் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்க ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாமக்கல் மாவட்ட பரப்புரை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கட்சித் தலைவர்களின் பரப்புரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடம் நெடுஞ்சாலை என்பதால் அனுமதி மறுத்துள்ள காவல்துறை தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பயண திட்டம் மாற்றப்பட்டு திருச்செங்கோடு, குமாரபாளையத்தில் வரும் புதன்கிழமை பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கிருஷ்ணகிரியில் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரோட் ஷோ நடத்தவும் வாகனத்தில் இருந்து பரப்புரை செய்யவும் காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மேடை அமைத்து பொதுக்கூட்டம் போல பிரேமலதா பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு நிதானமாகவும் சரியாகவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதானே தவிர இது தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கில்லை. தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக. தொடர்ந்து பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவையும் விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு பழிவாங்கும் எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் கூறினார். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். 41 உயிர்கள் பறிபோன நிலையில் அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கூறியது உண்மைதான் என்றும் தெரிவித்தார். கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அவர் தக்கபடி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விஜய் மீதான நீதிமன்றத்தின் கருத்து குறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி விமர்சனம்லாம் பண்ணிருக்காங்க. கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும்.
இது கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு நியாயமாக இருக்கும் என நம்புவதாகவும் கனிமொழி கூறினார். விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய நாமக்கல் மாவட்ட காவலர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் பரப்புரை சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது மோதியதற்காக விஜயின் பரப்புரை பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் 2 மணி நேர வீடியோ காட்சிகள் 30க்கும் மேற்பட்ட செல்போன்களில் பதிவான வீடியோக்களை ஆய்வு செய்த நாமக்கல் காவலர்கள் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனை ஆளுநரின் ஒப்புதலுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்தது. இந்த மசோதாவை நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் RN ரவி கடந்த ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடுவதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இந்த விவகாரத்தில் தலையிட்ட நீதிமன்றம் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்தும் கிடப்பில் போடப்பட்ட 10 மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரம் மூலம் ஒப்புதல் அளித்தும் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆக்ஷர் ரோந்து கப்பலுக்கு அளிக்கப்பட்ட பிரத்யேக வரவேற்பு தான் இது. நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்ட கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கோவா கப்பல் கட்டும் தடத்தில் 51 மீட்டர் நீளமும் 320 டன் எடையும் கொண்ட ஆக்ஷர் கப்பல் கட்டப்பட்டது. நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் கடலோர காவல்படையின் திறனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு காரைக்கால் துறைமுகத்தில் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் தீப்தி முகில் சாவ்லா கலந்து கொண்டு கப்பலை முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மத்திய அரசின் ஆதாமி திட்டத்தின் கீழ் 8 கப்பல்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அர்ப்பணிக்கப்பட்ட 2வது கப்பல் ஆக்ஷர் ஆகும். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே அங்கு இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தில் தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி தொடர்கிறது. காங்கிரசுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி, மாநில தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டப்பேரவை தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வரும் 28ஆம் தேதி வரை சத்பூஜை கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதால் அதன் பிறகு தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் போலே 26 வயதான இவர் ஹைதராபாத்தில் பல் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் முதுகலை பட்டத்தை முடித்த சந்திரசேகர் அங்கு நிரந்தர வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே பகுதி நேரமாக டல்லாஸில் செயல்பட்டு வந்த எரிவாயு நிலையத்தில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் சந்திரசேகரை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்நாட்டு காவல்துறையினர் சந்திரசேகரின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்து துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மகனின் உடலை இந்தியா கொண்டுவர உதவ வேண்டுமென சந்திரசேகரின் பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவரது உடல் விரைந்து கொண்டுவரப்படும் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சளி உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகள் காரணமாக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நெய்க்குட காணிக்கை கவுண்டர் திறக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழா அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதனையொட்டி பக்தர்கள் நெய்க்குட காணிக்கை வழங்குவதற்கான கவுண்டர் திறக்கப்பட்டது. கோவிலின் கிழிக்கோபுரம் மற்றும் திருமஞ்சனம் கோபுரம் முன்பு 2 இடங்களில் நெய்க்குட காணிக்கை கவுண்டர் திறக்கப்பட்டது. 1 கிலோ நெய் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலமங்கலத்தை அடுத்த போத்தச்சந்திரம் கிராமத்தில் கனமழையால் மணி என்பவரது ஓட்டு வீடு இடிந்து விழுந்தது. இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே நாற்றம்பாளையம் பூந்தோட்டம் கொல்லலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்து என்பவரது பசுமாடு ஒன்று மின்னல் தாக்கி உயிரிழந்தது. கால்நடை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் தாமிரபரணி நதியை பாதுகாக்கும் வகையில் தூய்மை பணி நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டை பேராத்து செல்வி அம்மன் கோவில் பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையை சுத்தம் செய்யும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டன. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். 4 JCB இயந்திரங்கள், ராட்சத தண்ணீர் பீச்சும் இயந்திரங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டன. வேலூர் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நேதாஜி மார்க்கெட் அருகே சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவரை இடித்து 10 நாட்கள் ஆகியும் அகற்றப்படாததால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மண்டி தெருவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட கற்கள் அகற்றப்படாமலேயே இருப்பதால் விரைந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டில் மின்சாரம் தாக்கி காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி பிரியா மணமேல்குடி காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். அதே பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தனியாக வசித்து வந்தார். அவர் பணிக்கு வராத நிலையில் காவலர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளனர். அப்போது உள்பக்கம் வீடு தாழிடப்பட்டிருந்தது. வீட்டு உரிமையாளரிடம் சாவியை பெற்று திறந்து பார்த்தபோது அயன் பாக்ஸ் பயன்படுத்திய போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் முதன்முறையாக பிங்க் பேட்ரோல் சேவை தொடங்கப்பட்டது. இந்த சேவையின்படி பெண் காவலர்களின் 2 சக்கர ரோந்து வாகனங்களை மேற்கு மண்டல IG செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காலை 8 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 7 மணி வரையும் பெண் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், பெண் காவலர்களுக்கு கேமரா, ஒலிபெருக்கி போன்றவை வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் வயதானோர் மற்றும் கர்ப்பிணிகள் அமர்ந்து பரிசோதனை மேற்கொள்ள போதிய வசதியை அதிகாரிகள் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அகூர் ஊராட்சியில் உள்ள தனியார் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அங்கு நோயாளிகளை அழைத்து வரும் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே முகாமில் பணியாற்றியவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வாங்கி வரப்பட்டுள்ளன. மேலும் நோயாளிகள் பரிசோதனை செய்ய போதிய வசதிகளையும் ஏற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கங்களுடன் நந்தி பகவானை வழிபட்டனர். நந்தி பகவானுக்கு பால், தயிர், அருகம்புல், நெல்லிக்கனி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் சந்தன காப்பு அலங்காரங்களும் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர்கள் திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக திருப்பூர் குமரன் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பங்களிப்பு என்றும் நினைவில் இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் காலனித்துவ ஆட்சியில் இருந்து நாட்டின் விடுதலைக்காக எண்ணற்ற துன்பங்களை எதிர்கொண்ட இருவரின் போராட்ட குணம் தேசிய வளர்ச்சி மற்றும் ஒற்றுமையை நோக்கி பாடுபட நாம் அனைவரையும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் எந்தவிதமான சதியும் கிடையாது, பின்னணியும் கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். விஜய் மீது வழக்கு பதிவு செய்வதாக இருந்தால் மாவட்ட ஆட்சியர் SP மீதும் வழக்கு பதிய வேண்டும் என்று கூறினார். விஜய் மீது வழக்கு பதிவு செய்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் மாவட்ட காவல்துறை அதிகாரி மீதும் வழக்கு பதிவு செய்யும். மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் புகைப்பட திறப்பு விழா சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் நடைபெற்றது. அவருடைய மனைவி பிரியங்கா, மகள் இந்திரஜா மற்றும் குடும்பத்தினர் ரோபோ சங்கரின் புகைப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளரிடம் பேசிய அவருடைய குடும்பத்தினர், உடலில் வண்ணம் பூசியது மட்டுமே ரோபோ சங்கரின் மரணத்திற்கு காரணம் அல்ல என்று கூறினார்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலில் உள்ள யானையை வனத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். 30 வயதான கோமதி என்று அழைக்கப்படும் யானையை வனச்சரகர், வன ஆய்வாளர், வன கால்நடை மருத்துவர் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தனர். யானையை எப்படி பராமரிக்கிறார்கள், அதற்கு ஏதேனும் தொற்றுநோய்கள் உள்ளனவா என சோதனை செய்தனர். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்யாணதுர்கம் நகரில் அரசு மாணவர் விடுதியில் சிறுத்தை ஒன்று நுழைந்து நாயை அடித்து தூக்கிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வந்த சிறுத்தை ஒன்று சாலையில் படுத்திருந்த நாயை தூக்கிச் சென்ற காட்சி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலில் தனியார் பேருந்தில் ஏற முயன்ற பெண்ணின் பையில் இருந்து செல்போன் மற்றும் பணத்தை திருட முயன்ற இளைஞரை பொதுமக்கள் நையப்புடைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். திருட்டுக்கு உடந்தையாக இருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேரை ஆரணி நகர காவல் நிலையத்தினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். ஆரணி நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்த தென்மாதிமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள பர்வதமலையில் மீது ஏற முயன்ற சிவபக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பர்வதமலையில் மீது ஏற முயன்ற சேலம் மாவட்ட வாழைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்ற சிவபக்தருக்கு திடீர் வலிப்பு ஏற்பட்டதால் ஏணி படிக்கட்டுகளில் இருந்து தவறி விழுந்தார். பாறையில் தவறிவிட தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து கடலாடி காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதுபோதையில் பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திலகராஜ் பாயிண்ட் பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபட்ட போது முத்துச்செல்வம் என்ற இளைஞர் மதுபோதையில் ஒரு பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கே வந்த பெண் போக்குவரத்து காவலரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி தாக்கவும் முற்பட்டுள்ளார். இதையடுத்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் புரட்டாசி மாத சனி மகா பிரதோஷத்தையொட்டி 1500 லிட்டர் பால், 500 லிட்டர் தயிர், 108 கிலோ விபூதி கொண்டு பெரிய நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா பக்தி முழக்கமிட்டு சங்கொலி முழங்க சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் பழமையான கட்டடம் இடிந்து விழுந்ததில் 53 வயது பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெமிலா என்பவர் தனது 2 பேர குழந்தைகளுடன் மதுரை யாகப்பா நகர் பகுதியில் உள்ள சகோதரர் வீட்டிற்கு சென்றார். ஆட்டோவில் ஏறி ஊர் திரும்பும்போது அப்பகுதியில் இருந்த பழமையான வீடு இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி பெண் உயிரிழந்தார். நல்வாய்ப்பாக 2 குழந்தைகளும் உயிர் தப்பினர். அண்ணாநகர் காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் அருகே வயல்வெளியில் வைக்கோல் போர் தீப்பிடித்து எரிந்து நாசமானது. வெங்கச்சேரி பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவரின் விவசாய நிலத்தில் வைக்கோல் போரில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதில் சுமார் 25,000 ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் முற்றிலும் எரிந்து நாசமானது. இதுகுறித்து மாகரல் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டாற்று வெள்ளத்தின் இடையே தாய் மகள் சிக்கி தவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கருமலை பகுதியில் உள்ள ஆற்றில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றின் நடுவே துணி துவைத்துக் கொண்டிருந்த சீதாலட்சுமி மற்றும் அவருடைய மகள் ஆகிய இருவரும் பாறையில் ஏறி நின்று காப்பாற்றுமாறு கூச்சலிட்டனர். தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி இருவரையும் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு ஜெய் பாண்டா நாளை தமிழ்நாடு வருகிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை, பாஜக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். திடீர் பயணமாக டெல்லி சென்ற முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கரூர் விவகாரத்திற்கு பிறகாக தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து பாஜக மையக்குழு தலைவர்களிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் மோகன்லால் ஒவ்வொரு மலையாளிகளின் பெருமை என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம் சூட்டியுள்ளார். திரைப்படத்துறையின் உயர் விருதாக கருதப்படக்கூடிய தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு கேரளாவில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு நன்றி உரையாற்றிய மோகன்லால்,
டெல்லியில் விருது பெறுவதை விட சொந்த ஊரில் பாராட்டு பெறுவது உணர்வுபூர்வமானது என்றும் தெரிவித்துள்ளார்.